வெல்கம் டு மை சேனல். அமரன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு சிவகார்த்திகேயன் பெரிய ஹீரோக்கள்ல ஒருத்தரா உருவாகிட்டாரு. அதனால இனி வரப்போற அவரோட படங்களுக்கு முன்ன விட எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆடியன்ஸோட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி சிவகார்த்திகேயன் கதையை செலக்ஷன் பண்ணணும். அப்போதான் அதே பொசிஷன்ல சிவகார்த்திகேயனால நீடிச்சு இருக்க முடியும். அந்த வகையில சிவகார்த்திகேயனோட அடுத்த படம் 7ஆம் அறிவு படத்தை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் செஞ்சிருக்கிற SKXARM. இந்த படத்துக்கு இன்னும் அபிஷியலா எந்த பெயரையும் ஃபைனல் பண்ணல. இதுல சிவகார்த்திகேயனோட ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜமால், விக்ராந்த் நடிச்சிருக்காங்க. அதோட சஞ்சய் தத், பிஜு மேனன் முக்கிய ரோல்ல வந்து போறாங்கன்னு சொல்லப்படுது. அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஷூட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சு சில டெக்னிக்கல் ஒர்க் வேலை போய்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அநேகமா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போற படம் இதுவா தான் இருக்கும். இந்த படத்துக்கு அடுத்ததா டான் படத்தை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் செய்யற பாஸ்ன்ற படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இப்ப ரீசெண்டா சூரரை போற்று படத்தை கொடுத்த சுதா கொங்கரா டைரக்ஷன் செய்யற புறநானூறுன்ற படத்துல சிவகார்த்திகேயன் கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்துல ஜெயம் ரவி வில்லனா நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட குண்டூர் காரம் ஸ்ரீ லீலா அதர்வா இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. ஜிவி பிரகாஷ் இசையமைக்க போற இந்த படம் சுமார் 150 கோடி பட்ஜெட்ல உருவாக்க போறதா சொல்றாங்க. படப்பிடிப்புக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. சிவகார்த்திகேயனோட SKXARM படத்துக்கு பிறகு வெளியாக போற படம் புறநானூறாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த படங்கள் எல்லாம் சிவகார்த்திகேயனோட பிலிம் கேரியர்ல ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அமரன் படத்தால உச்சம் போன சிவகார்த்திகேயன் இந்த படங்களை எல்லாம் ஹிட் கொடுத்தாதான் அதே இடத்துல நீடிக்க முடியும். படங்கள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.